குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்டா. லாஸ்ட் கிளாஸ்ல யாரோட நிப்பாட்டி விட்டோம் நம்ம? யாரு பார்த்தோம்? ஒருத்தங்களுக்கு chronology மட்டும் சொல்லி கொடுத்தல. யாரா சொன்னீங்க? எனக்கு கேட்கல, அதான் திருப்பி யாருன்னு கேக்குறேன். மேம் இந்தியன் ரைட்டிங்ல கிரீஷ் கர்னாட் பார்த்தோம். இல்ல பிரிட்டிஷ் புக். இந்தியன் ரைட்டிங் வந்து உங்களுக்கு 2 days இருக்கும். Thursday, Friday, மேபி Saturday சார் கிளாஸ் வைக்கல அப்படின்னு சொன்னா என்னோட கிளாஸ் இருக்கும். மித்த 3 நாள் உங்களுக்கு எப்பவுமே புக் 1 தான். புக் 1 தான் நம்ம டார்கெட் இப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட யாரோட ஸ்டாப் பண்ணோம்? அகஸ்டன் ஏஜ்ல ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஹோம்ஒர்க் ஸ்டோரியில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தரோட chronology சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? 1733, 1711. அலெக்சாண்டர் போப்போட ஒர்க் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல 2 ஒர்க்குக்கு நான் சம்மேஷன் சொல்லி கொடுத்தேன். ஒன்னு 2மே குழப்புண்டா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்னு வந்து எஸ்ஏ ஆன் மேன், இன்னொன்னு எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1711. 1711. எஸ்ஏ ஆன் மேன் வந்து 1733. 1733. அப்ப எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம் யார் எழுதியிருப்பா? மேத்யூ வர்னால். எஸ், மேத்யூ வர்னால். எந்த இயர் பப்ளிகேஷன்? 1865. அவ்வளவுதான், 1865. ஓகே, 1865 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஹோம்ஒர்க் ஸ்டோரி 2 நாள் நான் பார்க்கவே இல்லை. 2த்தையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொன்னேன். என்னெல்லாம் கொடுத்துருந்தேன்? ரைவல்ஸ், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். எஸ், ரைவல்ஸ் ஒன்னு, ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் ஒன்னு சொல்லி பார்த்தோம். 2மே யாரோடது? ஆர்பி ஷெரிடன். எஸ், ஆர்பி ஷெரிடன். ஆர்பி ஷெரிடனும் சரி, ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும் சரி, எந்த ஜான்ரா கீழே வருவாங்க? காமெடி ஆஃப் ஓப்பனிங்ல பார்த்தோம்லடா, ஆன்டி சென்டிமெண்டல். எஸ் கரெக்ட், ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி கீழே வருவாங்க. அப்போ சென்டிமெண்டல் காமெடி அப்படின்னால இந்த ட்ரெடிஷனை யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டான்னு பார்த்தோம்? ஸ்டீல் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ரைவல்ஸ் பப்ளிஷ் ஆன இயர் 1775. அதுல கேப்டன் ஜாக் அப்சல்யூட் அப்படின்றவன் என்னவா டிஸ்கைஸ் ஆயிருப்பான்? என்சைன் பிவர்லி அப்படின்ற நேம் வந்து டிஸ்கைஸ் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் அவன் லவ் பண்ண பொண்ணு லிடியா லாங்குவேஜ். எஸ், லிடியா லாங்குவேஜ் வந்து என்னன்னு நினைச்சு அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காங்க? புவர்னு நினைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. as well as அது வந்து என்சைன் பிவர்லின்னு தான் தெரியுமே தவிர ஜாக் அப்சல்யூட், ஆந்தனி அப்சல்யூட்டோட பையன் அப்படின்றது தெரியாது, பெரிய இடம் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? யார் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பா உள்ள? மிஸ்ஸஸ் மேலப்ராப். எஸ், மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபாக்லாண்ட் அப்படின்ற கேரக்டர் கூட யார் வந்து லவ்ல இருப்பா? ஜூலியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அவங்க 2 பேரும் ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட், இந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல்ல ஃபேமிலி நேம் என்னன்னு வரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி? சர்ஃபேஸ். எஸ், சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜோசப் சர்ஃபேஸ்க்கும் சரி, சார்ல்ஸ் சர்ஃபேஸ்க்கும் சரி, யார் வந்து அங்கிள்? ஆலிவர் சர்ஃபேஸ். எஸ், ஆலிவர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுல 2 கேர்ள்ஸ் வருவாங்க தெரியுமா? மரியா, வேற ஜூலியா. கரெக்ட். ஜோசப் சர்ஃபேஸும் மரியாவும் பிரியணும் அப்படின்றதுக்காக யார் பிளாட் பண்ணுவா? லேடி ஸ்னேர்வெல். லேடி ஸ்னேர்வெல் வந்து லவ் பண்றதுனால, சார்ல்ஸ் வந்து லவ் பண்றதுனால அவங்க 2 பேரும் பிரியணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் லேடி டீசல் மட்டும் ஒரே ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. லேடி டீசல், லேடி ஸ்னேர்வெல், இந்த 2 லேடிஸ்மே அதுக்குள்ள வர கேரக்டர்ஸ் பாக்குறோம். மரியா தான் வந்து அதுல வர ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். லாஸ்டா லேடி ஸ்னேர்வெலோட சர்வன்ட் ஒருத்தங்க வருவாங்கல்ல, ஸ்னேக். எஸ், அவ்வளவுதான், ஸ்னேக். ஓகேவா? ஒரு நிமிஷம் இந்த ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன். இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட இன்கம்ப்ளீட் போம் என்ன? ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட இன்கம்ப்ளீட் போம் என்னதுடா? ரிட்டாலியேஷன். கரெக்ட், ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1766. கரெக்ட், 1766. அவரோட சீஸ் டு கான்கர் 1773.
எஸ் 1773 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்பி ஷெரிடன். ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும் சரி ஆர்பி ஷெரிடனும் சரி அடுத்தடுத்து வருவாங்க. சரி, ஆர்பி ஷெரிடன் வந்து 1751ல born ஆயிருப்பாங்க. 1751 நமக்கு என்ன ஒர்க் தெரியும் ஆல்ரெடி? Elegy written on the country churchyard. எல்ஜி ரிட்டனான கண்ட்ரி சர்ச்யார்ட் அப்படின்னு பாக்குறோம். 1816ல யார் born ஆயிருப்பா? ஒரு லேடி ரைட்டர், விமன் ரைட்டர். Charlotte Bronte. கரெக்ட். சார்லட் பிராண்டே. சார்லட் பிராண்டே வந்து 1816ல born ஆயிருப்பாங்க. 1751ல தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச்யார்ட்ன்ற ஒர்க் நமக்கு தெரியும். ஓகேவா? அதான் ஆர்பி ஷெரிடனோட பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவர் வந்து எதுக்கு ஓனரா இருப்பாரு அப்படின்னு சொன்னா தியேட்டர் ராயல் டியூரி லேன் இன் லண்டன் அப்படின்ற ஒரு தியேட்டருக்கு வந்து ஆர்பி ஷெரிடன் ஓனரா இருப்பார். ஓகேவா? இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னு ரைவல்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். இவரோட ஒர்க்கை ஆல்ரெடி ஒரு தடவை க்ரோனாலஜில கேட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இவரோட மைனர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ரைவல்ஸ் 1775ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஆந்தனி அப்சல்யூட் தான் அப்பா. இவருக்கு பையன் உண்டு, அதுதான் வந்து கேப்டன் ஜாக் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேப்டன் ஜாக் அப்சல்யூட் நல்லா பணக்கார வீட்டு பையன், பட் புவர் அப்படின்ற மாதிரி காட்டிப்பான். எதுக்காக டிஸ்கைஸ் ஆவாம், என்ன டிஸ்கைஸ் ஆவா அப்படின்னு சொன்னா என்சன் பிவர்லி அப்படின்ற நேம்ல தான் டிஸ்கைஸ் ஆவான். யாரை லவ் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னா லிடியா லாங்குவேஜ் அப்படின்ற கேர்ள் வந்து லவ் பண்றதுக்காக அவன் வந்து டிஸ்கைஸ் ஆகுறா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஒன்னு வந்து ஃபாக்லாண்ட், இன்னொன்னு பாப் ஆக்கர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஸ்டில் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் ஃபாக்லாண்டும் பாப் ஆக்கர்ஸும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? லிடியாவோட கார்டியன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிஸ்ஸஸ் மேலப்ராப்பா. மிஸ்ஸஸ் மேலப்ராப்பா உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு முக்கியமான விஷயம் வந்து காமிக்கல் ரீசன்காக. அவங்களுக்கு ப்ராப்பரா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம போடணும் அப்படின்ற வெக்காபுலரிஸ் எங்க யூஸ் பண்ணணும், ப்ராப்பரா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? அதனால மிஸ் ப்ரொனவுன்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கிற ஃபாக்லாண்டுக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டு. அது யாரு அப்படின்னா ஜூலியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் கதைக்குள்ள வர்ற மெய்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது லூசி, ஃபேக், டேவிட், இவங்க மூணு பேருமே நம்ம வந்து அவங்க மெய்ட்ஸ்ன்னு பாக்குறோம். அப்ப லூசி கிரே அப்படின்னு யார் போம் எழுதியிருப்பா? லூசி கிரே. லூசி கிரேன்னு யாரா போம் எழுதியிருப்பா ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு கீழே? வேர்ட்ஸ்வர்த். எஸ், கரெக்ட். வேர்ட்ஸ்வர்த் தான் லூசி கிரே அப்படின்னு சொல்லி ஒரு போம் வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து வேர்ட்ஸ்வர்த் லூசி கிரே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ரைவல்ஸ் கிளியர் தானே? எஸ். ரைவல்ஸ்க்கு அடுத்தது அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்ட் பேட்ரிக்ஸ் டே அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த ஸ்கீமிங் லிeutenant அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சென்ட் பேட்ரிக்ஸ் டே. அப்புறம் த டியோனா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் த ட்ரிப் டு ஸ்கேர்ப்ரோ. இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜான் வேன்பேக்கோட த ரிலாப்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜான் வேன்பேக் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவரோட த ரிலாப்ஸ் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து தான் வந்து ட்ரிப் டு ஸ்கேர்ப்ரோ அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாங்க. இதுல இயர் தப்பா இருக்கு. ஜான் வேன்பேக்கோட த ரிலாப்ஸோட இயர் வந்து 1669 நினைக்கிறேன். எனக்கு யாராவது இயர் மட்டும் செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஜான் வேன்பர்க்கோட தி ரிலாப்ஸ் ஓட இயர் இல்ல 1769 1696, ma'am. 1696 ஆடா? Yes, ma'am. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வால இயர் தப்பா கொடுத்துருந்தேன், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜான் வேன்பர்க்கோட தி ரிலாப்ஸ் வந்து 1696ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ட்ரிப் ஆஃப் ஸ்கேர்ப்ரோ அப்படின்ற அந்த ஆர்பி ஷெரிடனோட ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா தி ரிலாப்ஸ் அப்படின்ற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலோட இயர் படிக்கிறது ரொம்ப ஈஸி. 1777 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதே மாதிரி 1999 சொல்லி நேற்று இந்தியன் ரைட்டருக்கு ஒன்று பார்த்தோம்ல. மேம் கிரிஷ் கர்னாரோட என்னதுடா? அனிதா தேசாயோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது 1999 ஒன்று பார்த்தோம்லடா. Fasting மேம். ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் வந்து 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே மாதிரி டைமண்ட் டஸ்ட் 2000ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? சோ இங்க 1777 பார்த்ததுனால எனக்கு 1999 வந்து ஞாபகம் வச்சு. 1777 யாரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் ஆர்பி ஷெரிடனோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? இது கீழே வர கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் சர்ஃபேஸ்னு வருவாங்க. ஹார்ட் கேஸ்டல்னு எதுல வருவாங்க? She stoops to conquer. She stoops to conquerல ஹார்ட் கேஸ்டல் ஃபேமிலி வருவாங்க. சரியா? இங்க சர்ஃபேஸ்னு வருவாங்க. ஜோசப் சர்ஃபேஸ் சரி, சார்லஸ் சர்ஃபேஸ், இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே யார் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மரியா அப்படின்ற கேர்ள் வந்து லவ் பண்ணுவாங்க. ஜோசப் சர்ஃபேஸ் வந்து மரியா அப்படின்ற கேர்ள் எதுக்காக லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மணிக்காக தான் லவ் பண்ணவே செய்வான். சார்ல்ஸ் சர்ஃபேஸ் வந்து சீரியஸா லவ் பண்ணுவான் மரியா வந்து. ஓகேவா?
தென் ஆலிவர் சர்ஃபேஸ் யாரு அப்படின்னு சொன்னா ஜோசப்க்கும் சார்ல்ஸ்க்கும் அங்கிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த ஆலிவர் சர்ஃபேஸ் அப்படின்ற அங்கிள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா ஜோசப் சர்ஃபேஸோட தாட் என்ன, சார்ல்ஸ் சர்ஃபேஸோட தாட் என்ன, இவங்க ரெண்டு பேத்துக்கும் நிறைய மணி வந்து ஆல்ரெடி இருக்கும், சொத்து வந்து இருக்கும். அந்த சொத்தை ப்ராப்பரா கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் கையாளுவாங்களா, யார் வந்து ப்ராப்பரா இது பாத்துப்பா, யார் ப்ராப்பரா இதை ஹேண்டில் பண்ணுவா, ஒருத்தரோட கேரக்டர் ஸ்கெட்ச் என்ன அப்படின்றத தெரியணும் அப்படின்றதுக்காக ஆலிவர் சர்ஃபேஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா டிஸ்கைஸ் ஆவார். ஸ்டான்லி அப்படின்ற ஒரு நேம்ல வந்து டிஸ்கைஸ் ஆவார். ஓகேவா? டிஸ்கைஸ் ஆகி ரெண்டு பேர்கிட்டயுமே போய் ஹெல்ப் கேட்கற மாதிரி வந்து கேட்பார். பிச்சை எடுப்பாங்களா பெகர் மாதிரி, அந்த மாதிரி போய் ஹெல்ப் கேட்பாரு. அப்போ ஜோசப் சர்ஃபேஸ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா அவன் ரெஃப்யூஸ் பண்ணிடுவான் ஹெல்ப் பண்றதுக்கு. அவனுக்கு தெரியாது ஆலிவர் சர்ஃபேஸ் அந்த இடத்துல டிஸ்கைஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால அவன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். ஜோசப் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப மணி ரிலேட்டடா இருப்பான். அவன் கிட்ட இருக்கிற காசை யாருக்காவும் செலவு பண்ண மாட்டான் அப்படின்ற தாட்ல ஜோசப் சர்ஃபேஸ் வந்து இருப்பான். சார்ல்ஸ் சர்ஃபேஸ் எப்படி அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற காசு ஆல்ரெடி எல்லாமே வாஷ் அவுட்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஏதாவது ஒன்று அவங்க வந்து ஹெல்ப்னு கேட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஏதோ ஃப்ரேமையோ ஏதோ ஒன்று சேல் பண்ணி அதுல வந்து காசை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் சர்ஃபேஸ் வந்து ஸ்டான்லிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆலிவர் சர்ஃபேஸ்க்கு தெரியும் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் தான் வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் பார்த்துப்பான், எல்லா சொத்தையுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சார்ல்ஸ் சர்ஃபேஸ் ஆல்ரெடி யார் லவ் பண்ணிட்டு இருக்கான்? மரியா. மரியா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். லிடியா வந்து இதுல வர்ற கேரக்டர் கிடையாது. லிடியா லாங்குவேஜ் எதுல வர்றவங்க? ரைவல்ஸ்ல வர்றவங்க. ஓகேவா? மரியாவை ரைவல்ஸ்ல வர்றவங்க. சார்ல்ஸ் சர்ஃபேஸ் வந்து மரியாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜோசப் சர்ஃபேஸும் மரியாவை லவ் பண்றாங்க. பட் எதுக்காக அப்படின்றப்போ மணிக்காக. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சர்ஃபேஸும் லேடிஸ் நீர்வெல் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரேக்கப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு சொன்னா ஜோசப் சர்ஃபேஸ்க்கு மரியா கிடைக்கணும் மணிக்காக. இந்த லேடிஸ் ஸ்னேர்வெல் எப்படி அப்படின்னு சொன்னா ஷீஸ் அ விடோ. ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க, லேடிஸ் ஸ்னேர்வெல் ஷீஸ் அ விடோ. அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் மேல அவளுக்கு ஒரு கண்ணு, சார்ல்ஸ் நமக்கு கிடைக்கணும். அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா ஜோசப் சர்ஃபேஸும் தனியாயிருவாங்க, லேடிஸ் ஸ்னேர்வெலும் தனியாயிருவாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பிச்சு விட்டுட்டா எல்லாருமே பேரா ஆயிரலாம் அப்படின்றதுக்காக லேடிஸ் ஸ்னேர்வெலும் ஜோசப் சர்ஃபேஸும் சேர்ந்து சார்ல்ஸையும் மரியாவையும் எப்படியாவது பிரிச்சிடணும், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லேடிஸ் ஸ்னேர்வெல் அப்படின்ற கேரக்டர். ஓகேவா? லேடிஸ் ஸ்னேர்வெலுக்கு ஒரே ஒரு சர்வெண்ட் இருக்கு. அந்த சர்வெண்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்னேக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆர்பி ஷெரிடனுக்கு நீங்க ரெண்டு வாக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்க. இன்பிட்வீன்ல மறந்து போறது என்ன அப்படின்னு சொன்னா சென்ட் பேட்ரிக்ஸ் டே, டியோனா, ட்ரிப் டு ஸ்கேர்ப்ரோ. ட்ரிப் டு ஸ்கேர்ப்ரோ 1777 தான் பப்ளிஷ் ஆகும். அதெல்லாம் இயர் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. 1777 தான் அதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இன்பிட்வீன்ல வர ஒர்க்ஸ்னா சென்ட் பேட்ரிக்ஸ் டே, த டியோனா, அப்புறம் ட்ரிப் டு ஸ்கேர்ப்ரோ, அப்புறம் ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் பார்த்துட்டோம். தென் இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கேம்ப் மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அப்புறம் த கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு த கிரிட்டிக் அப்படின்ற ஒர்க்கு வந்து சப்டைட்டில் உண்டு. ஓகேவா? ட்ராஜடி ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எதை பார்த்து மாடல் பண்ணி எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டியூக் ஆஃப் பக்கிங்ஹாமோட த ரிகர்சல் அப்படின்னு சொல்லிட்டு. த ரிகர்சல் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் யார் அது? டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் யாரு? நான் அவருக்கு நேம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல கதை சொல்லி கொடுக்கும் போது. அந்த ரிகர்சல் அப்படின்ற ஒர்க்ல கூட ரெண்டு பேரும் திட்டிருப்பாங்க. விக் பார்ட்டி டோரி பார்ட்டின்னு ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க. என்னடா? கரெக்ட், ஜார்ஜ் வில்லர்ஸ். டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் யாரு அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் வில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜார்ஜ் வில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ரிகர்சல் அப்படின்ற ஒர்க்க ரெண்டு பேரும் அவர் திட்டிருப்பாரு. யார் ரெண்டு பேரும் அதுக்குள்ள திட்டிருப்பாரு? ஒரு கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறவரையும் இன்னொருத்தையும் திட்டிருப்பாரு, அவரோட ஃப்ரெண்டையும். டிரைடனும் அலெக்சாண்டர் போப். இல்ல அலெக்சாண்டர் போப் வந்து அகஸ்டன் ஏஜுக்கு இல்லடா. டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் த ரிகர்சல். ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் வந்து விக் பார்ட்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நானே சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் வந்து ஜார்ஜ் வில்லர்ஸ். சரியா? த ரிகர்சல் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு கீழே டிரைடனையும் வில்லியம் டி அவனட்டையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. அது ஆல்ரெடி நெட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ த ரிகர்சல் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னா ஜார்ஜ் வில்லர்ஸ் ஓடுது. அவரோட இதுதான் வந்து டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டிரைடனையும் வில்லியம் டி அவனட்டையும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாயிண்ட் கிளியரா? எஸ். ஓகேவா? இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளாரியஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அப்புறம் பிசாரோ. ஓகேவா? இவரோட ஒர்க் எல்லாமே தெரியணும். இவரோட ஒர்க்கை படிக்கிறது ஈஸி. ஆல்ரெடி ரெண்டு ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? அதுக்கப்புறம் நடுவில் வர ஒர்க்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது சென்ட் பேட்ரிக்ஸ் டே, டியோனா, த ட்ரிப் ஆஃப் ஸ்கேர்ப்ரோ. அப்புறம் கீழே வரதுல 2 C இருக்கும். த கேம்ப், த கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிட்டிக் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க், சப்டைட்டிலும் இம்பார்ட்டன்ட், ட்ராஜடி ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது எதாவது மாடல் பண்ணி எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் த ரிகர்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கிளாரியஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன், பிசாரோ, இது எல்லாமே அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தோம். பிரான்சிஸ் பர்னிக்கு நான் எப்ப பார்த்தாலும் இந்த ஒர்க் சொல்லிட்டு இருப்பேன். ஈவ்லினா 1778 சப்டைட்டில் வந்து த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்ட்ரி இன்டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சிசிலியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த மெமரிஸ் ஆஃப் அன் ஹையரஸ். ஜேன் ஆஸ்டனோட ஒரு ஒர்க்குக்கு வந்து இவங்க
இவங்ககிட்ட இருந்தா டைட்டில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 2 ஒர்க் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிரான்சிஸ் பர்னின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபேனி பர்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த 2 ஒர்க் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மிச்சம் இருக்கிற அலெக்சாண்டர் போப்ப. நாளைக்கு ஹோம்ஒர்க் ஸ்டோரி வந்து எலிசி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச். நாளைக்கு ஹோம்ஒர்க் ஸ்டோரி இல்ல, தட்ஸ் அ போம். எலிசி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச். நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. எஸ் மேம். எழுதி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச்சர் பை தாமஸ் கிரேஸ், பப்ளிஷ்ட் இன் 1751 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப்புக்கு எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் சரி, எஸ்ஏ ஆன் மேன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல என்ன நிறைய வரும்னு பார்த்தோம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல என்ன நிறைய வரும்டா? நிறைய என்ன எழுதி Arguments on great poetry, classical figures. கிளாசிக்கல் ஃபிகர்ஸை ஃபாலோ பண்ணாதான் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொட்டேஷன்ஸ்ல இருந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் ட்ரூத் த்ரெட் அப்படின்ற ஒர்க் யாரோடது? E.M. Forster. E.M. ஃப்ராஸ்டரோடது அப்படின்ற பாயிண்ட் E.M. ஃபாஸ்டர். அந்த பாயிண்ட்ல எதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் கீழே பார்த்தோம். எஸ்ஏ ஆன் மேன் கீழே என்ன பார்த்தோம்? அண்ட் ரிலேஷன் யூனிவர்ஸ். அந்த செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து மேனோட பர்பஸ் என்ன, மேன் வந்து ஏன் அந்த இடத்துல இருக்கான் அப்படின்றது காட் தான் மேனை கிரியேட் பண்ணாரு. அப்ப காடுக்கு அது டெஃபினட்டா தெரியும் அப்படின்ற மாதிரி செயின் ஆஃப் லைஃப்ல வந்து மேனோட பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்ஏ ஆன் மேன்ல பார்த்தோம். ஸோ எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமையும் எஸ்ஏ ஆன் மேன்லயும் என்ன பேசினாங்கன்றதை குழப்பிக்க கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி பாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாஸ்டல்ஸ் கீழே 4 சீசனை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே 4 சீசன்ஸை டைட்டிலா வச்சு த சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா? James Thompson. கரெக்ட். வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். 1730. வெரி குட். 1730. அதுதான் வந்து ரொமான்டிக் 1730. அதுதான் ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு வந்து சீடு போட்ட ஒர்க் ஜேம்ஸ் தாம்சனோட த சீசன் 1730 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பாஸ்டல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் வி ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். வின்ஸ்டர் ஃபாரஸ்ட்டை பத்தி நான் ஆல்ரெடி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? Topographical poem. டோபோகிராபிக்கல் போம். அதே மாதிரி டோபோகிராபிக்கல் போம் 1642ல எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? Cooper Hill. யார் தான் ஆத்தர்? ஜான் டென்ஹாம். இல்ல வெப்ஸ்டர் எல்லாருமே இதுல வருவாங்க. சரியா? காமெடிஸ்ல வருவாங்க அவங்க. கூப்பர் ஹில் ஜான் டென்ஹாமோடது, DENHAM, ஜான் டென்ஹாமோடது. கூப்பர் ஹில்க்கு என்ன இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1642ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். பாயிண்ட் கிளியர் தானே? ரிப்பீட் பண்ணுமா? Clear, ma'am. எஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேப் ஆஃப் லாக். ஓகேவா? ரேப் ஆஃப் லாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து 1712ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல ரேப் அப்படின்னு சொன்னா நாட் லிட்டரல் மீனிங். ரேப் அப்படின்னா நீங்க ஒரு மீனிங் நமக்கு டக்குன்னு மண்டைக்குள்ள ஒரு வேர்ட் ஒரு மீனிங் வரல, அந்த மீனிங் கிடையாது. ரேப் அப்படின்றது ஒரு லாக் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாரி, தெஃப்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ரேப் அப்படின்றது தெஃப்ட் அப்படின்னு அதோட மீனிங். லாக் அப்படின்றப்பதான் அந்த லாக் ஆஃப் ஹேர், அந்த ஹேரை கட் பண்றதுக்கு தான் இதுல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ரேப் ஆஃப் லாக் அப்படின்றது ஒரு கேர்ளோட ஹேரை கட் பண்றதுக்கு எத்தனை அட்டம் போடுறாங்க, யார் சிசர் எடுத்து கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி தான் ரேப் ஆஃப் லாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து போப் என்னன்னு சொல்லுவார் அப்படின்னா ஹீரோயிக் காமிக்கல் போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல டோட்டலா எத்தனை கேண்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 கேண்டோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ் வந்து 1712ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ரிவைஸ் பண்ணி 5 கேண்டோஸ் வந்து 1714ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்போ பப்ளிஷ் ஆன இயர் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ் வந்து 1712, ரிவைஸ் பண்ணி 5 கேண்டோஸ் பப்ளிஷ் பண்ணும்போது 1714 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? செகண்ட் எடிஷனை ரிவைஸ் பண்ணி செகண்ட் எடிஷனா பப்ளிஷ் பண்ணும்போது யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரபெல்லா ஃபெர்மார் அப்படின்ற ஒரு கேர்ளுக்காக போப் வந்து டெடிகேட் பண்ணிருப்பாருன்னு பாக்குறோம். ஸோ டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரேப் ஆஃப் லாக் யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க, அது செகண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரபெல்லா ஃபெர்மாருக்கு வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? 1717ல அது அகைன் ரிவைஸ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணும்போது கிளாரிசா அப்படின்ற ஒருத்தவங்களோட ஸ்பீச் வந்து அதில் ஆட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா யாரோட ஸ்பீச் ஆட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், இல்ல எந்த வருஷத்துல கிளாரிசாவோட ஸ்பீச் ஆட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 1717ல கிளாரிசாவோட ஸ்பீச் ஆட் பண்ணாங்கன்னு பாக்குறோம். யாருக்கு டெடிகேட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அரபெல்லா ஃபெர்மார் அப்படின்ற ஒருத்தங்க டெடிகேட் பண்ணாங்கன்னு பாக்குறோம். ரேப் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா தெஃப்ட். ரேப்னா லிட்டரல் மீனிங் நம்ம நினைக்கிற மீனிங் கிடையாது. இதுல ரேப் அப்படின்றதுக்கு அவர் என்ன டைட்டில் நினைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா
அப்படின்னா தெஃப்ட்னா திருடுறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த ஒர்க்கை இல்ல இந்த போமை யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போப் வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டசோனி அப்படின்ற ஒரு ஆத்தரோட த ரேப் ஆஃப் த பக்கெட் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதினாரு. ஆஸ் வெல் அஸ் விடா அப்படின்ற ஒரு ஆத்தரோட கேம் ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேம் ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேம் அட் செஸ்ன்னு யார் எழுதியிருப்பா? கேம் அட் செஸ்ன்னு யாரா ஒர்க் எழுதியிருப்பா? உமன் பிவேர் விமன். தாமஸ் மிடில்டன். எஸ் கரெக்ட், தாமஸ் மிடில்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப கேம் அட் செஸ்ன்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா தாமஸ் மிடில்டன் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இந்த போம் வந்து யாரோட ரெக்வஸ்ட்னால எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா ஜான் கால்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட ரெக்வஸ்ட்னால எழுதப்பட்டது. இதே மாதிரி தாமஸ் கால்னு ஒருத்தரை பார்த்திருக்கோம். தாமஸ் காலை எதுக்கு கீழே பார்த்தோம் நம்ம? தாமஸ் கார்னல், CARYLL, தாமஸ் கார்னல். அவரோட டேர்ம் சொல்லுங்கடா. கரெக்ட், வெரி குட். கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து அவரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் அவர் எதுக்கு கீழே கிரிட்டிக்கா இருப்பாரு? ஒரு டேர்ம் பார்த்தோம்ல, ஹீஸ் அ கிரிட்டிக் ஆஃப். ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னு, ஐ மீன் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணலாம். யாராவது ஒருத்தருக்கு சேட்னஸ் கொடுத்திருந்தா கூட அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன் தெரியுமா அன்னைக்கு? ஒரு ஃப்ரேஸ் ஜெரமி பெந்தம் காயின் பண்ணது. ஜெரமி பெந்தம் எதை காயின் பண்ணாரு? வாட் இஸ் இட் டேர்ம்? யூல ஸ்டார்ட் ஆகும். கம் ஃபாஸ்ட். யூட்டிலிட்டாரிசம். யூட்டிலிட்டேரியனிசம். கரெக்ட். சோ எங்க இருந்து டிவியேட் ஆனோம் அப்படின்னு சொன்னா ஜான் கால்ஸ்ன்னு பார்த்தோம். ஜான் கால்ஸ் பார்க்கும்போது எனக்கு தாமஸ் கார்லல் வந்து ஞாபகம் வந்தா. தாமஸ் கார்லல் பத்தி எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடி. அவரோட டேர்ம் தான் வந்து என்ன ஃப்ரேஸ் அது? ஒர்க்கிங் கிளாஸ் ஆஃப் இங்கிலாண்டா? கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து. ஓகேவா? கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேஸ் வந்து அவரோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் எதுக்கு கிரிட்டிக்கா வருவார், எதுக்கு கீழே அவர் வருவார் அப்படின்றப்ப யூட்டிலிட்டேரியனிசம் கீழே வருவாரு. யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜெரமி பெந்தம். அதே யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற டைட்டில் யார் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா JS மில். பாயிண்ட் கிளியரா ரிப்பீட் பண்ணுமா? ஒன்ஸ் மட்டும் சொல்லுங்க மேம். எதுல இருந்துடா சொல்லணும்? மேம் இப்போ லாஸ்ட் சொன்ன அந்த ஆத்தர் நேம் மட்டும். தாமஸ் கார்லல்டா. ஜான் கார்லல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமஸ் கார்லல். கைஸ் மைக் ஆஃப் பண்ணுங்களேன் கோகுலா. எஸ் மேம். ஜான் கார்லல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமஸ் கார்லல்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறேன். சரியா? தாமஸ் கார்லல் அப்படின்றவர் எங்க பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து அவரோடது. கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து கீழே அவர் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸோட பிளைட்டை பத்தி அவங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி அந்த கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து கீழே அவர் வந்து பேசியிருப்பாரு தாமஸ் கார்லல் வந்து. தாமஸ் கார்லல் எந்த கிரிட்டிக், அவர் வந்து எந்த டாபிக்கு கீழே கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற டாபிக் கீழே கிரிட்டிக். யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜெரமி பெந்தம் அப்படின்ற ஒரு ஆத்தர் தான் அது காயின் பண்ணிருப்பாரு. யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற டைட்டில் யார் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா JS மில். MILL. JS மில் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து அதே டைட்டில் ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர் மேம். தேங்க்யூ மேம். எஸ். அடுத்தது அரபெல்லா ஃபெர்மார். அரபெல்லா ஃபெர்மார் அப்படின்ற நேம் நம்ம எங்க பார்த்தோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? டெடிகேஷன் செகண்ட் எடிஷன் டெடிகேஷன் யாருக்கு பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரபெல்லா ஃபெர்மார்க்கு. ஓகேவா? இந்த கதையில ஆத்தர் வந்து ஒரிஜினல் லைஃப்ல இருக்க கேரக்டர்ஸ் ஒவ்வொரு நேம் கொடுத்து டிஃப்ரெண்டா கதைகளை கொடுத்திருப்பாரு. அரபெல்லா ஃபெர்மார் அப்படின்றவங்க ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஓகேவா? அவங்கள இந்த கதைக்குள்ள பெலிண்டா அப்படின்ற நேம்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ராபர்ட் லார்ட் பீட்டர் அப்படின்ற பர்சனை பேரன் அப்படின்ற நேம்ல இந்த போம் கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப பெலிண்டா பேரன் அப்படின்ற ரெண்டு கேரக்டர்ஸ்மே போம் கீழே வர கேரக்டர்ஸ். பட் இவங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப்ல யார் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெலிண்டா வந்து அரபெல்லா ஃபெர்மார் அப்படின்னு பாக்குறோம். பேரன் வந்து ராபர்ட் லார்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த போம் கீழே ஒரு கார்ட் கேம் வந்து விளையாடுவாங்க. அந்த கார்ட் கேம் எந்த கோர்ட்ல வச்சு விளையாடுவாங்க அப்படின்னா ஹாம்டன் கோர்ட் அப்படின்ற கோர்ட்ல வச்சு விளையாடுவாங்க. அந்த கேமோட நேம் என்ன அப்படின்னா the game of ஆம்பர் அப்படின்னு பாக்குறோம். OMBER அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பேரன் வந்து இந்த பேரன் வந்து பெலிண்டாவோட ஹேரை எத்தனை டைம் வந்து கட் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா 3 times வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவான். ஓகேவா? அந்த பேரனுக்கு யாரு சிசர்ஸ் எடுத்து கொடுத்திருப்பா அப்படின்னு சொன்னா கிளாரிசாவோட ஸ்பீச் எப்ப ஆட் பண்ணிருப்பாங்க? 1717 ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த பெலிண்டா அப்படின்ற அந்த கேரக்டரை பாதுகாக்கிறதுக்காக நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து கூடயே சுத்திட்டு இருக்கோம். ஓகேவா? அதுல சீஃப் ஹெட் ஆஃப் த ஸ்பிரிட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏரியல். இதே ஏரியல நம்ம எங்க பாத்திருக்கோம்?
Tempest, ma'am. டெம்பஸ்ட்ல பாத்திருக்கோம். ஓகேவா? அப்ப சீஃப் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏரியல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவளோட ரிங்க வந்து யார் பாதுகாப்பா, எந்த ஸ்பிரிட் வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா பிரில்லண்டே அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் வந்து பாதுகாக்கும். அவளோட வாட்ச் வந்து யார் பாதுகாப்பா, எந்த ஸ்பிரிட் வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா மெமெண்டலா அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் வந்து பாதுகாக்கும். அப்புறம் டாகோட நேம் வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஷாக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் அவரோட லாக்ஸ் அப்படின்னு சொன்னா அவரோட ஹேர் வந்து யார் வந்து பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா கிறிஸ்பிசா அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் வந்து பாதுகாக்கும். தென் இந்த கதைக்குள்ள ஒரு டிராஃப்ட் கிரியேச்சர் வந்து வரும். அந்த டிராஃப்ட் கிரியேச்சர் யார் அப்படின்னா கினோம். ஓகேவா? அந்த கினோம் வந்து எப்பவுமே எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு உருவம் மாதிரி, ஒரு கிரியேச்சர் மாதிரி கினோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? லாஸ்டா பெலிண்டாவோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா தலஸ்ட்ரஸ் அப்படின்றதான் பெலிண்டாவோட ஃப்ரெண்ட். இவ்வளவுதான் இந்த கதைக்குள்ள எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கற பாயிண்ட்ஸ். ஓகேவா? என்ன ஸ்பிரிட்ஸோட நேம் என்ன, எத்தனை டைம் கட் பண்ணாங்க, யார் வந்து சிசர்ஸ் எடுத்து கொடுத்தா, யாரோட ஸ்பீச் எப்போ ஆட் ஆச்சு, செகண்ட் கேண்டோ எப்போ பப்ளிஷ் ஆச்சு, ஃபிஃப்த் கேண்டோ எப்போ பப்ளிஷ் ஆச்சு, யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதினாரு, என்ன கார்ட் கேம் விளாண்டாங்க. தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா பாயிண்ட்? Clear, Yes, ma'am. இதுல டாகோட நேம் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஷாக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் திங்ஸை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் திங் வந்து சீஃப் ஆஃப் த ஸ்பிரிட்னு பார்க்கணும். சீஃப் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து ஏரியல். நமக்கு ஆல்ரெடி இந்த ஏரியல் அப்படின்ற நேமே டெம்பஸ்ட்க்கு தெரியும். அதனால இதுதான் ஹெட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவரோட வாட்சை பாதுகாக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மொமெண்டலா. நம்ம வாட்சை எதுக்கு பார்ப்போம், என்ன டைம் ஆகுது, என்ன மொமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக பார்ப்போம். அதனால அந்த வாட்சை பாதுகாக்கிற ஸ்பிரிட்டோட நேம் என்ன, மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அவளோட ரிங்கை வந்து பாதுகாக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா பிரில்லண்டே அப்படின்னு சொன்னா பிரில்லியன்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, பிரில்லியன்ட். அப்ப அந்த ரிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நல்லா இருந்துச்சு, அதனால பிரில்லண்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேர் வாட்ச் அப்படின்னா அந்த மொமெண்ட், நம்ம டைம் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு அந்த மொமெண்ட், அதனால மொமெண்ட் எல்லாம் இது வந்து பிரில்லண்டே. டாகோட நேம் என்னன்னா ஷாக்னு பாக்குறோம். லாக்ஸ்ன்றது நத்திங் பட் ஹேர். ஓகே, நம்ம ஹேர் எப்படி இருக்கும், ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். தலைக்கு குளிச்சுட்டு வெளியில வந்த அப்புறம் ஒரு மாதிரி மொட நிற்கும். அதனால கிறிஸ்ப்ன்ற வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அந்த ஏரியலோட நேம், அந்த ஸ்பிரிட்டோட நேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த டிராஃப்ட் கிரியேச்சரோட நேம் என்ன அப்படின்னா குனோம் அப்படின்னு பாக்குறோம். லாஸ்டா அவளோட ஃப்ரெண்டோட நேம் தலஸ்ட்ரஸ். கிளியர் தானே? இது படிச்சிடலாம்ல? படிச்சிடலாம். Yes, ma'am. அடுத்தது வின்ஸ்டர் ஃபாரஸ்ட். ஓகேவா? வின்ஸ்டர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் போம் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இன்னொன்னு அவரோட நரேட்டிவ் போம் அப்படின்னு கூட பாக்குறோம். இது ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் போம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல டாரி விக்ன்ற பிரச்சனை இருந்திருக்கும் தெரியுமா, அதை பத்தியுமே இதுல அவர் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் இது வந்து என்ன மோட்ல இருக்கும் அப்படின்னா டோபோகிராபிக்கல் போய்ட்ரியில இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டோபோகிராபிக்கல் போய்ட்ரி அப்படின்றப்போ அவரோட கண்ட்ரி சைடு, அவரை சுத்தி இருக்கிற பிளேசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத போப் வந்து இந்த போம்ல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இதை பார்த்து லோக்கல் போய்ட்ரி அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இந்த டோபோகிராபிக்கல் போய்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜான் டென்ஹாமோட கூப்பர் ஹில் 1642 பப்ளிகேஷன், இது ஒரு டோபோகிராபிக்கல் போம். எட்மண்ட் வால் வந்து எதை சுத்தி கேட்டுவாங்க அப்படின்னா பார்க்க சுத்தி கேட்டுவாங்கன்னு சொன்னேன். அதனால ஆன் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் ஒரு டோபோகிராபிக்கல் போம். இந்த ரெண்டு ஆத்தர்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கிளியர் தானடா? Yes, ma'am. அடுத்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹோமர்னா தெரியும் உங்களுக்கு. ஹோமரோட ஒர்க் வந்து இலியட் அண்ட் ஓடசி அப்படின்னு சொல்லி, இந்த இலியடையும் ஓடசியுமே நம்ம தலைவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. இலியட டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து 1720, ஓடசியை டிரான்ஸ்லேட் பண்ணது 1725 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இவரோட கலெக்டட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியா இருந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்டட் ஒர்க்ஸ் அப்படின்ற டைட்டில் 1717 அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெம்பிள் ஆஃப் ஃபேம். நான் சார்ஸை சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துட்டேன். போப்னு ஒருத்தர் இருக்காரு, அகஸ்டின் ஏஜுக்கு கீழே வருவாரு. அந்த ஒர்க் வந்து இந்த டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படின்றது நம்ம ஓப்பனிங் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். இது எதை மாடல் பண்ணி எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சாசரோட தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம் மாடல் பண்ணி எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எலோய்சா டு ஆல்பிரட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி எழுதிருப்பாரு. இது எதை மாடல் பண்ணி எழுதிருப்பாங்க அப்படின்னா ஓவிட வந்து மாடல் பண்ணி எழுதிருப்பாங்க. ஓவிடோட ஒர்க் உங்களுக்கு என்ன தெரியும்? மெட்டமார்ஃபாசிஸ் வந்து பிரான்ஸ் கஃப்காவோட எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1915. 1915. சரியா? இதுல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபீமேல் லவர் வந்து ஒரு மேல் லவர் வந்து ஒரு ஃபீமேல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ஃபீமேல் லவரோட லோன்லினஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த எலோய்சா டு ஆல்பர்ட் அப்படின்ற அந்த ஒர்க்ல அவர் பேசிருப்பாரு. உங்களுக்கு போப் கிட்ட இருந்து எல்லா திசையில இருந்து கேள்வி ஆல்ரெடி கேட்டாச்சு. அவன் கஷ்டமா கேட்கணும், அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான் அப்படின்னு சொன்னா அந்த மைனர் ஒர்க்ஸ்ல தான் கேட்பாங்க. இந்த ஒர்க் கொடுத்து டேரக்டா இது யாரோட ஒர்க்னு கேட்பாங்க. அப்ப மைனர் ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? 3 hours of marriage, இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் as well as a direct question. 3 hours of marriage கொடுத்து இந்த ஒர்க்கை 3 பேர் யாரெல்லாம் சேர்ந்து எழுதுனாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஜான் கே, அலெக்சாண்டர் போப், ஜான் அர்புத்நாட். போப் வந்தாலே அர்புத்நாட் பின்னாடியே வந்துருவாரு எல்லா இடத்துலயும். ஷீஸ் a physician as a friend அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல ஜான் கே மட்டும் புதுசு. ஜான் கேக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒர்க் தெரியும்ல, வாட் இஸ் a work? அவரை போம் கீழே படிச்சோம். Shepherd's Week. வேற ஸ்போர்ட்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒன்னு எழுதிருப்பாரு. பெக்கர்ஸ் ஒபேரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட சீக்வல் என்னதுடா? பாலி, POLLY, பாலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு ஒர்க் அவரோட போமு கீழே பார்த்தோம் தெரியுமா? ட்ரிவியா வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன்.
ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் ஜான் கே. நீங்க பெக்கர்ஸ் ஒப்பேரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெல்ஷ் ஒப்பேரா அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா? ஹென்ரி ஃபீல்டிங். ஹென்ரி ஃபீல்டிங். ஹென்ரி ஃபீல்டிங் எந்த கிளப்பு கீழே வருவாரு? சொல்லி கொடுத்துறேன். ஸ்கிரிப்லஸ் செகண்டஸ்னு ஒரு பெண்ணை வச்சுப்பாரு. அப்ப எந்த கிளப்பு கீழே வருவார் அவரு? ஸ்கிரிப்லஸ் கிளப். ஸ்கிரிப்லஸ் கிளப் கீழே வருவாரு ஹென்ரி ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வெல்ஷ் ஒப்பேரா பார்த்தாச்சு, பெக்கர்ஸ் ஒப்பேரா பார்த்தாச்சு. அப்ப 3 penny ஒப்பேரா யாரோடது? 3 penny ஒப்பேரா பெர்டால்ட் கரெக்ட். பெர்டால் பிரெச்ட் அப்படின்றவங்க தான் வந்து 3 penny ஒப்பேரா அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதிருப்பாங்க. ஓகேவா? இன்னொன்னு அதுல வரும் பெக்கர்ஸ் மெய்ட் யாரோடது? அதை கூட அன்னைக்கு ஜமல் வந்து குரூப்ல அதுக்கு இன்னொரு டைட்டிலும் உண்டு, வேற ஒரு கண்ட்ரில பப்ளிஷ் பண்ணும்போதுன்னு எடுத்து போட்டிருந்தாங்க. யார் அது? ஆலிஸ் முன்ரோ. ஆலிஸ் முன்ரோ. ஆலிஸ் முன்ரோ நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாங்க? 2013. எஸ், அவ்வளவுதான். 2013 வாங்கியிருப்பாங்க. ஓகே தானே? பாயிண்ட்ஸ் யாருக்கும் ரிப்பீட் பண்ணுமா? No, ma'am. நோ. ஸோ கெட்டிங் பேக் டு 3 hours of marriage. 3 hours of marriageன்றப்போ 3 பேர் சேர்ந்து எழுதிருப்பாங்க அந்த ஒர்க்கை. ஜான் கே, அலெக்சாண்டர் போப், ஜான் அர்புத்ராட். ஜான் அர்புத்ராட் ஒரு பிசிஷியன் தெரியும். இது யாரை டார்கெட் பண்ணி சட்டையர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் பிளாக்மோர் அப்படின்ற பர்சனுக்காக தான் இதை வந்து சட்டையர் பண்றதுக்காக இந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் எலிஜி டு த மெமரி ஆஃப் அன்பார்ச்சுனேட் லேடி அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாரு. இது எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா சூசைட் பத்தி பேசியிருப்பாருன்னு பாக்குறோம். ஓகேவா? ஓட் ஆன் சென்ட் சிசிலியாடே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓட் ஆன் சென்ட் சிசிலியாடே அப்படின்ற டைட்டில் டைரன் எழுதிருப்பாரு. அப்புறம் இவங்க எழுதிருப்பாங்க, சாசர் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஓட் ஆன் சென்ட் சிசிலியாடே அப்படின்னு சொல்லி irregular ஓட் யூஸ் பண்ணி யார் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம அலெக்சாண்டர் போப் தான் எழுதிருப்பாரு. சரியா? அடுத்து எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர். எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து 1725 அவர் வாட்டுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாரு. சரியா? இந்த ஒர்க்கை பார்த்து லியூஸ் தியோபால்ட் அப்படின்ற பர்சன் என்ன பண்ணிருப்பாருன்னா கிண்டல் பண்ணி ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து 1726 பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாரு. இதை பார்த்துட்டு நீயே தேவையில்லாம என்ன உன்னோட ஒர்க்கை மார்க் பண்ணி நீ எதுக்கு பேம்ப்ளெட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போப் வந்து அவர் எதுல அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னா டன்சியார்ட் அப்படின்ற ஒர்க்ல அட்டாக் பண்ணிருப்பாரு. டன்சியார்ட் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1728. எஸ், 1728. நம்ம எப்படி ட்ரைடனுக்கு கீழே ஆந்தனி ஆஷ்லி கூப்பர், அதுக்கப்புறம் அவர் சப்போர்ட் பண்ண கிங் ஜான் ஸ்காட், அதுக்கப்புறம் ஜார்ஜ் வில்லர்ஸ், அப்புறம் வேற யார் உள்ள வந்தா தாமஸ் ஷேட்வெல், இவங்க எல்லாரையும் போட்டு அவர் திட்டிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரைடன் அப்படின்னாலே. பென் ஜான்சன் அப்படின்னாலே டெக்கரு, மாஸ்டன், இவங்க வந்து வார் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு கீழே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அகஸ்டன் ஏஜ் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா போப்பு கூட சண்டை போடுற ஆட்கள்ல முக்கியமான ஆள் யாருன்னா லூயிஸ் தியோபால்ட். லூயிஸ் தியோபால்ட்ட எடுத்ததும் போப் ஒன்று திட்ட ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. போப் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவர் தான் தேவையில்லாம தலை விட்டுருப்பாரு. எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அவர் எழுதி பப்ளிஷ் பண்ணப்போ சும்மா இருக்காம அதுக்கு ரிப்ளையா மார்க் பண்ணி ஒரு பேம்ப்ளெட் தான் பப்ளிஷ் பண்ணிருப்பா, ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் பிடிச்சி வச்சு டன்சியார்டு ஃபுல்லா கிளி விழுந்திருக்கும் லியூஸ் தியோபால்ட்டுக்கு. சரியா? அப்ப லியூஸ் தியோபால்ட் யார் கீழே வராங்க அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் போப்பு கீழே திட்டு வாங்குறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் பெரி பாத்தோஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1728 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்ட் ஆஃப் சிங்கிங் இன் போயட்ரி அப்படின்றது இதோட சப்டைட்டில். ஓகேவா? இது ஒரு ஷார்ட் எஸ்ஸே. இது எதோட காமிக் வெர்ஷன் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா லாங்கினஸோட ஆன் த சப்ளைம். ஆன் த சப்ளைமோட கீட்டம் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? ஆன் த சப்ளைம் என்னதுடா? எஸ். ரீடரை வந்து அது ரீட் பண்ணும் போதே அதுக்குள்ள மூழ்கி மொத்தமா வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் வந்து ஆன் த சப்ளைமோட கீட்டம். அதான் லாங்கினஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? லாங்கினஸ் ஆன் த சப்ளைம் அப்படின்ற ஒர்க்குக்கு ஒரிஜினலா வேற ஒரு லாங்குவேஜா தான் பேர் வச்சிருப்பாரு. பெரி ஹப்சோஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஓகேவா? இதை பார்த்துதான் பெரி பாத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா போப் வந்து வச்சிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் த டன்சியார்ட் அப்படின்ற ஒர்க் வந்து போப்போட மேஜரான சட்டாரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1729. இதுல ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது யார் திட்டி எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு லியூஸ் தியோபால்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ டன்சியார்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1728 பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அனானமஸா தான் அந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் 3 books பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அப்புறம் லாஸ்டா தான் 4th book அது கூட ஆட் பண்ணிருப்பாரு. சோ டன்சியார்ட்ல டோட்டலா எத்தனை புக்ஸ்னு கேட்டா we should know 4 books டோட்டலா. அதுல நியூ டன்சியார்ட் அப்படின்னு சொல்லி 4th book ஆட் பண்ணிருப்பாங்க 1743 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் 1728, 4th book ஆட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 1743 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது எதுக்கு ரிப்ளை எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா லூயிஸ் தியோபால்ட் ஷேக்ஸ்பியர் ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம 1726 ஒரு ரிப்ளை எழுதுனதுனால அவரை திட்டணும் அப்படின்றதுக்காக டன்சியார்ட் அப்படின்ற ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எதுல எழுதியிருப்பாரு அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ் அவர் எழுதியிருப்பாரு. யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாரு அப்படின்னா மெக்ஃப்ளக்னோ யாரோடது?
டிரைடனோடது. ஓகேவா? அதுலயுமே அவர் திட்டி தான் வச்சிருப்பாரு. டிரைடன் யார் திட்டிருப்பாரு அப்படின்னா தாமஸ் ஷேட்வெல திட்டி வச்சிருப்பாரு. மெக்ஃபெக்னோ கீழ அவங்க வந்து பதவி ஏற்புற விழா இருக்கு, அங்க அவுல்லாம் சுத்தி வந்துச்சு, புக்ஸ் மேல நடந்து போனாரு, கையில ஒரு ஆல்கஹால் வச்சிருந்தாரு, மக்கு ஃபுல்லா ஏல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார்ல. அதை பார்த்துதான் மெக்ஃபெக்னோவை பார்த்து டிரைடன் எப்படி தாமஸ் ஷேட்வெல அட்டாக் பண்ணியிருக்காரோ அதே மாதிரியே இந்த டன்சியார்ட் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே அலெக்சாண்டர் போப் என்ன பண்ணிருப்பாரு, லியூஸ் தியோபால்ட்ட அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த போமோட ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டூபிடிட்டி கான்கர்ஸ் ஆல் அப்படின்றதா இந்த ஐடியா. ஓகேவா? ஸ்டூபிடிட்டி கான்கர்ஸ் ஆல் அப்படின்னு சொன்னா மூளையே இல்லாதவங்க எல்லாம் ஒர்க் எழுதுறீங்க, அதை படிச்சு என்ன பண்றாங்க, பீப்புள்ஸும் அதே மாதிரி இருக்காங்க, ஒரு ஸ்டூபிடிட்டி தான் இந்த டோட்டல் இடத்தையும் கான்கர் பண்ணுது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஆல்ரெடி போப்புக்கு என்ன கோவம், யாருமே கிளாசிக்கல் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்க, உங்களோட ரைட்டிங்ஸ்ல உயிரே இல்லை, எதுக்கு நீங்களாம் ஒர்க் எழுதுறீங்க அப்படின்ற தாட் வந்து போப்புக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அதுக்கு ரிப்ளை எழுதும் போது மொத்தமா சேர்த்து வச்சு இதுல செஞ்சிருப்பாரு. சோ ஐடியாவே என்ன கொடுத்திருப்பாரு, ஸ்டூபிடிட்டி கான்கர்ஸ் ஆல் அப்படின்றத அந்த போமோட ஐடியாவே கொடுத்திருப்பாரு. சோ இதோட ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்னு சொன்னா புக் அண்ட் அ மேன் ஐ சிங் த ஃபர்ஸ்ட் ஹூ பிரிங் த ஸ்மித்ஃபீல்ட் மியூசஸ் டு த ஏர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு இதோட ஓப்பனிங் லைன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இந்த போம் வந்து எதை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா டல்னஸ் அண்ட் தியர் சூசன் ஏஜென்ட். டல்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து மக்களுக்கு நடுவில் எதை பரப்புது அப்படின்னா டல்னஸ் தான் வந்து பரப்புது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்களோட சூசன் ஏஜென்ட் தான் யாரு அப்படின்னு சொன்னா அந்த லூயிஸ் தியோபால்ட் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாரும். சோ டல்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய கிங் மாதிரியும் அதோட ரெயின் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், அதனால மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க, நீங்க தேவையில்லாம எழுதுற ஒர்க்ஸ் எல்லாம் எழுதுறதுனால மக்கள் வந்து ஸ்டூபிடிட்டினால கான்கவர் பண்ணப்படுறாங்க அப்படின்ற ஒரு தாட்ல தான் அந்த ஒர்க்கே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ புக் 1ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா யாரோட ரெயின் நடக்குதான், ரெயின் ஆஃப் டல்னஸ், டல்னஸோட ரெயின் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ரெயின் ஆஃப் டல்னஸ்ல யார் வந்து கிங்கா இருக்கா அப்படின்னு சொன்னா கிங் ஆஃப் டல்னஸ் யாரு அப்படின்னா லூயிஸ் தியோபால்ட். அவ்வளவு மோசமா அவர் வந்து ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றாரு. சரியா? அப்ப டல்னஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா டாக்டர் ஆஃப் கயோஸ் அண்ட் ஈட்டர்னல் சைலன்ஸ் வந்து மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த லூயிஸ் தியோபால்ட்டோட மிஷன் என்னவா, ஹியர் மிஷன் இல்ல, ஹிஸ் மிஷன். ஓகேவா? அவரோட மிஷன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டோட்டல் வேர்ல்டையுமே ஸ்டூபிடிட்டிக்கு கன்வெர்ட் பண்றது அவரோட மொத்த மிஷனாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமா வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு லூயிஸ் தியோபால்ட். ஆஸ் யூஷுவல் லியூஸ் தியோபால்ட்ட திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் யாரெல்லாம் திட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் டக்கெட். டக்கெட் யாரு அப்படின்னு சொன்னா அந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் பொலிட்டீஷியன், அவரையும் வச்சு திட்டிருப்பாரு. தாமஸ் பர்னட் அப்படின்ற ஒரு பர்சனை திட்டிருப்பாரு. ரிச்சர்ட் பிளாக்மோரை போட்டு கிழிச்சிருப்பாரு. ஜான் டெனிஸ், எட்மண்ட் கரல், இவ்வளோ பேரையுமே புக் 1குள்ளேயே வந்து அலெக்சாண்டர் போப் திட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா ஃபர்ஸ்ட் புக்? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் புக் 2. புக் 2ல கிங் ஆஃப் டன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, டன்சர்ஸ் அப்படின்றப்போ டல், ஸ்டூபிடிட்டி, இக்னோரண்ட் பர்சன் அப்படின்றது கிங் ஆஃப் டன்சர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல யார் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா யாரை சட்டையர் பண்றாரு அப்படின்னா ஹேக் ஆர்டிஸ்ட். ஹேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா மணி கொடுத்தா எழுதுவாங்க தெரியுமா, மணி கொடுத்தாங்கிறதுக்காக எதை வேணாலும் புகழ்வாங்க, எதை வேணாலும் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் வந்து இந்த இடத்துல அவர் சட்டையர் பண்ணியிருக்காரு. முக்கியமா இது பொலிட்டிக்கல் அட்டாக் யார் மேல அப்படின்னு சொன்னா விக் மேல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் சாமுவல் ஜான்சன் மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பே பண்றாங்க அப்படின்றதுக்காக எதை வேணாலும் எழுதுறாங்க, யாரை வேணாலும் புகழ சொன்னாலும் புகழ்றாங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க எதையுமே யோசிக்காம அவங்க வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் எழுதுறாங்க, அவங்க கிட்ட பேப்பரும் பெண்ணும் அப்படி இருக்கு அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஹேக் ரைட்டர்ஸ் திட்டி தான் செகண்ட் புக் டோட்டலாவே ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. தேர்ட் புக் எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபில்தி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசியிருக்கோம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இதுல யாரோட கார்னேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னா லூயிஸ் தியோபால்ட்டோட கார்னேஷன் நடக்கும். அங்க எப்படி நம்ம டிரைடன் வந்து தாமஸ் ஷேட்வெல்ல கார்னேஷனை வந்து ரொம்ப புகழ்ந்து எழுதிருப்பாரோ அதே மாதிரி அவரோட கார்னேஷனை பத்தி புக் 3ல வந்து பேசியிருப்பாரு. லாஸ்ட் ஒன் வந்து புக் 4. இதுதான் வந்து 1743ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடத்துல காலிக் ரிபர் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா கிங் ஆஃப் டன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காலிக் ரிபர் வந்து புதுசா எப்படி லியூஸ் தியோபால்ட் முதல்ல திட்டு வாங்கிட்டு இருந்தாரோ அடுத்தது காலிக் ரிபர். காலிக் ரிபரோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகேவா? இவரும் ஒரு ஆஃப் த ரைட்டர். சோ காலிக் ரிபர் வந்து கிங் ஆஃப் டன்சர்ஸ் சொல்லியிருக்காரு. அவரை தான் எதுக்கு கிரவுன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிங் ஆஃப் டல்னஸ் அப்படின்னு சொல்லி கிரவுன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த காலிக் ரிபரை யார் கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னா ஜிம் கேரி அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட கம்பேர் பண்றாங்க. ஜிம் கேரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டைம் பீரியட்ல ஒரு காமிக்கல் கேரக்டர், பாப்புலரான காமிக்கல் கேரக்டர். எப்படி ஒரு நல்ல ஹீரோவை வந்து ஒரு காமெடியன் கூட, ஒரு மொக்க இன்ஸ்டாகிராம் காமெடியன் கூட யார் கூடயாவது வந்து மார்க் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதே மாதிரி தான் காலிக் ரிபரை யார் கூட அவர் கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு பாப்புலர் காமிக் கேரக்டர் கூட கம்பேர் பண்றாரு, ஜிம் கேரி கூட அப்படின்னு சொல்லி. சோ கிரிபரோட வேலை என்ன, காலிக் ரிபரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா டார்க்னஸ் அந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. எதை வந்து ஸ்னஃப்ட் அவுட் பண்றாரு அப்படின்னு சொன்னா லைட், ரீசன் அண்ட் ஹியூமனிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்னஃப்ட் அவுட் பண்றாரு. அப்ப அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற லைட், ரீசன், மக்களுக்கு நடுவில் இருக்கிற ஹியூமனிட்டி இது எல்லாத்தையுமே வெளியில அனுப்பிட்டு வெறுமனையா டார்க்னஸ் தான் அந்த உலகத்துல வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க. இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா இக்னரன்ஸ் தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் கிரீக் அண்ட் ரோமன் போயட்ரி தான் வந்து பெட்டர், அதை ஃபாலோ பண்றதுதான் குட். அதை தாண்டி டம்ப் என்டர்டைன்மெண்ட் நீங்க பீப்புளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, வெறுமனே பிளஷருக்காக நீங்க ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தவிர அந்த இடத்துல மாரல் எத்திக்ஸ் ஒன்னும் நீங்க டீச் பண்ணவே இல்லை உங்க ரைட்டிங்ஸ்க்கு கீழே அப்படின்னு புக் 4ல காலிக் ரிபர் அவர் திட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் புக்ல லூயிஸ் தியோபால்ட், ஃபோர்த் புக்ல காலிக் ரிபர், செகண்ட் புக்ல வந்து ஹேக் ரைட்டர்ஸ் திட்டிருப்பாரு, தேர்ட் புக்ல கார்னேஷன் அண்ட் ஃபில்தி கேம்ஸ் பத்தி, ஸ்போர்ட்ஸ் பத்தி அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. எஸ்.
நெக்ஸ்ட் மாரல் எசைஸ். மாரல் எசைஸ் அப்படின்னு சொல்லி 1731 எழுதிருப்பாரு. ஓகேவா? மாரல் எசைஸ்ல வந்து நிறைய எபிஸ்டல்ஸை வந்து மொத்தமா சேர்த்து ஒரு பர்சன்ஸ்க்கு எழுதின எபிஸ்டல்ஸை மொத்தமா சேர்த்திருப்பாரு. எபிஸ்டல்ஸ் அப்படின்னா லெட்டர்னு தெரியும். டோட்டலா இல்ல 5 எபிஸ்டல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிஸ்டல் யாருக்காக அப்படின்னு சொன்னா டு காப்ஹாம் அப்படின்னு ஒருத்தருக்காக எழுதியிருப்பாரு. இவரை வந்து எதுக்காக டு காப்ஹாம் அப்படின்னு அவருக்காக எழுதியிருக்காரு. பட் ஸ்டில் உள்ள எதை பத்தி பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மேனுக்கு இருக்கிற கேரக்டர் எப்படி இருக்கணும், ஸோ கேரக்டர் ஆஃப் மென்னை பத்தி அதுல பேசியிருப்பாரு டு காப்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எபிஸ்டல் 2. எபிஸ்டல் 2 டு அ லேடி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த லேடி அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா மார்த்தா பிளவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்த்தா பிளவுண்டுக்கு கேரக்டர் ஆஃப் விமனை வந்து ஸ்கெச் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. எபிஸ்டல் 3ல வந்து டு பாத்ஹர்ஸ்ட். அப்புறம் எபிஸ்டல் 4ல வந்து டு த ஏர்ல் ஆஃப் பர்லிங்டனுக்காக எழுதியிருப்பாரு. தென் எபிஸ்டல் 5ல வந்து டு ட்ரைடன் அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? லேட்டரா எபிஸ்டல் 5ல அவர் எதை இன்க்ளூட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா எபிஸ்டல் 2 டாக்டர் அர்புத்நாட்டை அவர் இன்க்ளூட் பண்ணிருப்பாரு எபிஸ்டல் 5 கீழே. கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் எபிஸ்டல், செகண்ட் எபிஸ்டல், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், மொத்தம் 5 இருக்கு. இந்த 5ம் யார் யாரை மென்ஷன் பண்ணிருக்குன்னு பாத்துக்கோங்க. எப்படி நம்ம ஸ்பென்சரோட ஃபேரி குயின்ல இருக்கிற 6 புக்ஸ்ல வந்து வாட் இஸ் த டைட்டில் யாருக்காக மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட இதுல மென்ஷன் பண்றோமோ அதே மாதிரி தான் இல்ல எபிஸ்டல்ஸ் டு காப்ஹாம், டு அ லேடி, டு பாத்தர்ஸ், டு ஏர்ல் ஆஃப் பர்லிங்டன், டு ட்ரைடன். ட்ரைடனுக்கு அதுக்கப்புறம் லேட்டர் அதை எதை இன்க்ளூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாட்டை இன்க்ளூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாயிண்ட் கிளியரா? எஸ் மேம். எஸ். அடுத்தது எஸ்ஐ ஆன் மேன். எஸ்ஐ ஆன் மேன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. மேனோட ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் கிட்ட எப்படி இருக்கு, யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹென்ரி சென்ட் ஜான்காக. வால்டயர் அவரோட கேண்டிட் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே போப்போட ஒரு லைனை பார்த்து வாட் எவர் இஸ் ரைட் அப்படின்ற லைனை வந்து அவர் அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜான்சன் அவரை பார்த்து எதில் அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னா லைஃப் ஆஃப் மேன் கீழே அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவரோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காட் ஆஃப் மேன். இது அப்படியே ஆப்போசிட்டா மில்டன் எழுதி வச்சிருப்பாரு, மென் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மேனோட பொசிஷன் கிரேட் செயின் ஆஃப் பீயிங்ல எங்க இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாரு. இந்த கான்செப்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாரான்னு கேட்டா கிடையாது. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் எந்த புக்கு கீழே பேசியிருக்காரு அப்படின்னா ஹிஸ்டோரியா அனிமாலியம் அப்படின்ற ஒர்க் கீழே பேசியிருக்காரு. அது ஒரிஜினலா எழுதப்பட்ட லாங்குவேஜ் வந்து லாத்தின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ காட் தான் நம்ம எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட பொசிஷன் எங்க, நம்ம பர்பஸ் என்ன அப்படின்றது தெரியும். இதுலதான் என்ன லைன் வரும் அப்படின்னு சொன்னா வாட் எவர் இஸ் ரைட் அப்படின்ற லைன் வந்து வரும். போப்போட ஃபேமஸ் கோட் என்னன்னு பார்க்கும்போது men not afraid of God but afraid of me, பிகாஸ் அவர் தானே எல்லாத்தையும் பிடிச்சு கிழிச்சிட்டு இருக்காரு, அதனால என்ன பார்த்து தான் எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. ஓகேவா? லாஸ்ட் தான் எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாத் 1735 இதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் எது கூட பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இமிடேஷன்ஸ் ஆஃப் ஹொரைசா. ஹொரைசோட ஒர்க் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு, அதை இமிடேட் பண்ணிருப்பாரு. அதுக்கு கீழே தான் எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாட்டை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. லேட்டரா தான் அந்த எபிஸ்டல்ஸ்க்கு கீழே ட்ரைடன் பக்கத்துல இவர் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாரு. ஓகேவா? சோ இது வந்து யாரை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவரோட இறந்து போற ஃப்ரெண்ட் as well as பிசிஷியனை வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் அர்புத்நாத் தான் என்ன கேரக்டர் கிரியேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜான் புல் அப்படின்ற கேரக்டர் கிரியேட் பண்ணிருப்பாரு. ஜான் புல்ல நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்தோம், யாரை கேரிகேச்சர் பண்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் வால்போல். ராபர்ட் வால்போலடா வரும். ராபர்ட் கரெக்ட், பட் வால்போல், ஆமா ராபர்ட் வால்போல் தான். கரெக்ட். ராபர்ட் வால்போல் அவரோட பையன் வந்து ஹொரைஸ் வால்போல் இஸ் கரெக்ட். ராபர்ட் வால்போல கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் வந்து ஜான் புல் அப்படின்ற கேரக்டர் வந்து எடுத்திருப்பாரு. ஓகேவா? இதோட ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஷட் த டோர் த குட் ஜான் டை அப் த நாக்கர் சே சிக் ஐ அம் டெட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுதான் எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாட்டோ ஓப்பனிங் லைன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல வெறுமனையா எலிஜிக்காக தான் எழுதினாரா, அவர் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாரே அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணி மட்டும் தான் எழுதினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அது கூட நிறைய சட்டையர்ஸ் ஆட் பண்ணிருப்பாரு. அது யாரெல்லாம் சட்டையர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து நெட் கொஸ்டின். அலெக்சாண்டர் போப் வந்து ஸ்போர்ஸ் அப்படின்ற நேம் யூஸ் பண்ணி யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நெட்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அது லார்ட் ஹெர்வே, லார்ட் ஹைல்ஃபிளாக்ஸ், இன்னொரு 2 பேர் இருந்தானுங்க. சரியா? அதுல இது வந்து ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இதனால இந்த பாயிண்ட் அவ்வளவுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அடிசன், ஸ்டீல் அண்ட் அடிசன் இருக்காங்களா, அதுல வர்ற அடிசனை வந்து அட்டிகஸ் அப்படின்ற ஒரு நேம் சொல்லி அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அட்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு willing to wound yet afraid to strike அப்படின்னு சொல்லிருப்பாரு. உனக்கு அடுத்தவங்களை திட்டணும் அப்படின்னா வில்லிங்கா இருக்க, பட் நீ அடி வாங்கிருவியோ அப்படின்ற பயம் வந்து உங்ககிட்ட இருக்கு. நீ யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு அடிக்க வரும்போதோ இல்ல நீ அடி வாங்கிருவோன்ற பயம் வந்து உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு. willing to wound yet afraid to strike அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஆம்ப்ரோஸ் பிலிப் அப்படின்ற ஒரு ஆத்தரை பார்த்து பிளேஜரிஸ்ட்னு சொல்லிருப்பாரு. நீயா ஒர்க் எழுதவே இல்லை, எல்லார்கிட்ட இருந்து பிச்சு நீ ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேஜரிஸ்ட் அப்படின்னு சொல்லிருப்பாரு. தென் லார்ட் ஹெய்ல்ஃபாக்ஸை பார்த்து லவ் பீயிங் ஃபிளாட்டர்னா புகழ்ந்து பேசினா ஒருத்தவங்க மயங்கிருவாங்கல்ல, அதுதான் வந்து லவ் பீயிங் ஃபிளாட்டர்ட் அப்படின்னு பாக்குறோம். தென் லார்ட் ஹெர்வே பார்த்து இவர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? இவர்
எதுக்கு கேப்பபிள் ஒன்லி ஆஃப் கில்லிங் எ பட்டர்ஃப்ளை வித் ஹிஸ் வீல்ஸ். பட்டர்ஃப்ளையை உன் வீல கொண்டு போய் கொள்றதுக்கு மட்டும் தான் நீ லாய்க்கு, அதை தாண்டி நீ வேற எதுக்குமே லாய்க் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்து போப் வந்து லார்ட் ஹெர்வேக்கு பாஸ் பண்ணிருப்பாரு. தென் லாஸ்ட் லேடி மேரி மாண்டிகோ, இவங்களுக்கு டவுன் எக்கலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல எக்கலாக்ஸ் பார்த்தோம். 6 எக்கலாக்ஸ் இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு பார்த்தோம். ஓகேவா? அதுல டவுன் எக்கலாக்ஸ் அந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சிருப்பாரு இவர், லேடி மேரி மாண்டிகோட டவுன் எக்கலாக்ஸை பார்த்து. அண்ட் லாஸ்ட் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா 1738 அப்படின்ற ஒரு ஒர்க், அதான் பப்ளிக்கான இயரும். ஓகேவா? இதுல 2 சடைரிக்கல் டயலாக்ஸ் இருக்கும். அது யார் மாடல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹொரேஸை மாடல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவ்வளவுதான் அலெக்சாண்டர் போப். கிளியரா? Yes, ma'am. நெக்ஸ்ட் பீரியடிகல்ஸ். இதுக்கெல்லாம் இயர் படிச்சுட்டு வரணும். சரியா? பீரியடிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18th century பீரியடிகல்ஸ். இதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பீரியடிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பெக்டேட்டர் தெரியும் அப்படிதானே? 1711 to 1712, அப்புறம் 1713 to 1714 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ஸ்பெக்டேட்டர் வந்து ரிச்சர்ட் ஸ்டீல் அண்ட் அடிசன் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது குரோனாலஜியில தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன்ஸ் ஜேர்னல். ஓகேவா? அது வந்து 1692 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 16ல இருக்கிறது இவன் ஒருத்தன் மட்டும் தான், ஜென்டில்மேன்ஸ் ஜேர்னல் மட்டும் தான் 1692. அப்புறம் த ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது டேனியல் டிஃபோவோட. டேனியல் டிஃபோவோட பெண்ணை நம்ம என்ன பார்த்திருக்கோம்? Timothy Crusoe. டிமோதி க்ரூசோ. ஓகேவா? அவரோட தான் த ரிவ்யூ அப்படின்னு பாக்குறோம். 1704 இருந்து 1713 வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும். அப்புறம் டாட்லர் வந்து 1709 to 1711 அது ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து எழுதியிருப்பாங்க. ரிச்சர்ட் ஸ்டீலும் அடிசனும் சேர்ந்து எழுதினது எது அப்படின்னா ஸ்பெக்டேட்டர். 1711 இருந்து 1714 வரைக்கும் இருந்திருக்கும். எனக்கு இந்த டாட்லரும் ஸ்பெக்டேட்டரும் இப்ப வரை எனக்கு குழப்பதான் செய்யுது. ஓகேவா? லாஸ்டா படிக்கும் போது தான் டாட்லர் வந்து டீல ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீ வந்து யாரோட நேம்ல இருக்கும் அப்படின்னா ஸ்டீலோட நேம்ல மட்டும் தான் டீ இருக்கும். அடிசன்ல டி மட்டும் தான் இருக்கும், டீயே இருக்காது. அப்போ டாட்லர் அப்படின்னு பார்க்கும்போது டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அது யாரோடது அப்படின்னா ஸ்டீல் மட்டும் தான் வருவார். அடிசனுக்கு வரதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அடிசன் கிட்ட டீயே கிடையாது, அவர்கிட்ட டி மட்டும் தான் இருக்கு. அதனால ரிச்சர்ட் ஸ்டீல் தான் டாட்லர் எழுதுனாங்க. மிச்சம் இருக்கிறது ஸ்பெக்டேட்டர். அப்ப ஸ்பெக்டேட்டர் 2 பேரும் சேர்ந்து எழுதுனாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பாது. அப்ப டி டாட்லர் ஸ்டீல் இவங்க 2 பேருமே டாட்லர் வந்து ஸ்டீல் மட்டும் தான் எழுதினாரு. ஸ்பெக்டேட்டர் வந்து ஸ்டீலும் அடிசனும் சேர்ந்து எழுதுனாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் குழப்பாது. பிகாஸ் இல்லைன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போனப்பதான் ஸ்பெக்டேட்டரா டாட்லரா ஸ்பெக்டேட்டரா ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கும். சரியா? அடுத்தது இன்டெலிஜென்சர்னு ஒரு ஒர்க் மேகசின் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னா ஜானத்தன் ஷிஃப்ட். 1728 இருந்து 29 வரைக்கும் அது உயிரோடு இருந்திருக்கும். அப்புறம் ஜென்டில்மேன்ஸ் மேகசின், ஜென்டில்மேன்ஸ் ஜேர்னல் வேற, ஜென்டில்மேன்ஸ் மேகசின் வேற. இது ஆல்ரெடி குரோனாலஜில கேட்டாச்சு. ஜென்டில்மேன்ஸ் ஜேர்னல், ஜென்டில்மேன்ஸ் மேகசின் அப்படின்னு சொல்லி. ஜென்டில்மேன்ஸ் ஜேர்னல் வந்து 1692. மேகசின்ற வேர்ட் வந்து லேட்டா தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. அதனால அது 16ல இருக்கு, 1731ல இருக்கு. ஓகேவா? ஜென்டில்மேன்ஸ் மேகசின் வந்து 1731ல இருந்து 1907 வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கும். ரொம்ப வருஷம் அது உயிரோடு இருந்திருக்கும். எட்வர்ட் கே ஓடுது அது வந்து. லண்டன் மேகசின் வந்து 1732 இருந்து 1785 வரைக்கும் இருந்திருக்கும். ஃபீமேல் ஸ்பெக்டேட்டர் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எலிசா ஹேவுடோட 1744 இருந்து 1746 வரைக்கும் இருந்திருக்கும். அப்புறம் ராம்ப்லர், அட்வென்ச்சர், ஐட்லர் இந்த 3மே யாரோடது அப்படின்னா சாமுவேல் ஜான்சனோடது. கண்டிப்பா தெரியணும். எப்படி ரிச்சர்ட் அண்ட் ஸ்டீல் அண்ட் அடிசனோடது அப்படின்னா டாட்லரும் ஸ்பெக்டேட்டரும் தெரியுதோ அதே மாதிரி தான் ராம்ப்லர், அட்வென்ச்சர் அண்ட் ஐட்லர் இது 3மே வந்து சாமுவேல் ஜான்சனோடது இயரோட தெரியணும். ராம்ப்லர் வந்து 1750, அட்வென்ச்சர் வந்து 1752, ஐட்லர் வந்து 1758. இவங்க எல்லாருமே ஈவன் நம்பர்ல இருப்பாங்க. அதனால அது படிக்கிறது ஈஸியா இருக்கும் சாமுவேல் ஜான்சனோடது. அப்புறம் வாட்ச்மேன் அப்படின்றது நெட்ல கொடுத்தது ஆல்ரெடி கேட்டது. கால்ரிட்ஜோடது 1796ல. கால்ரிட்ஜ் வந்து நம்ம ரொமான்டிக் ரைட்டர்ஸ்க்கு கீழே பார்ப்போம். கிளியரா 18th century பீரியாடிகல்ஸ்? Yes, ma'am. அடுத்தது 19th century மேகசின்ஸ். ஓகேவா? 19th century அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடின்பர்க் ரிவ்யூ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சோம். எடின்பர்க் ரிவ்யூ வந்து 1802 இருந்து 1829 வரைக்கும் சொல்லி நம்ம முதல்ல படிச்சோம். ஆனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க, திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ரிவைஸ் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால இதுல இயர் வந்து 1900ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாமினர் வந்து 1808ல இருந்து 1886 வரைக்கும் இருந்திருக்கும். குவார்டர்லி ரிவ்யூ வந்து 1809. நீங்க இவ்வளவு நேரம் படிச்ச மேகசின்ல எப்ப முடிஞ்சிச்சுன்னு கூட நீங்க படிக்க வேணாம். ஆனா எல்லாத்துக்கும் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்றது டெஃபினட்டா தெரியும். ஏன்னா முடிஞ்சது அப்பப்ப டிஃபர் ஆகும். ஏன்னா ஒருத்தங்க வந்து மூடி இருப்பாங்க, அப்புறம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஓபன் பண்ணிருப்பாங்க, அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் அது ஓடி இருக்கும். இப்படி மாத்தி இருக்கிறதுனால அது பெருசா ஒன்றும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க முடியுது. ஆனா ஆரம்பிச்சது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு குரோனாலஜி அரேஞ்ச் பண்ண சொன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எடின்பர்க் ரிவ்யூ 1802, எக்ஸாமினர் 1808, குவார்டர்லி ரிவ்யூ வந்து 1809, பிளாக்வுட் மேகசின் வந்து 1817, பென்ட்லி மேகசின் வந்து 1836 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானடா? Clear, ma'am. கிளியர். ஓகே, இது வரைக்கும் நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, நம்ம டெஸ்ட் எழுத போறோம். Take a note.